அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மகா கந்த சஷ்டி ஒரு நாள் மட்டும் விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நீங்க முருக பக்தரா இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கந்த சஷ்டி விரதம் ஐப்பசி மாச அமாவாசைக்கு அப்புறம் வர பிரதமை திதியில துவங்கி சப்தமி வரை கடைபிடிக்கணும். கந்த சஷ்டி விரதத்தை 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள், 6 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் பீரியட் விரதம் கடைபிடிக்கிறாங்க. ஸோ அத்தனை நாட்கள் கடைபிடிக்க முடியாதவங்க நம்மளால விரதம் கடைபிடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் கட்டாயம் இருக்கும். சில பல காரணங்களால அந்த விரதத்தை கடைபிடிக்காம முடியாம போயிருந்திருக்கலாம். ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். ஆனா நமக்கும் முருகரை மனசுல நிறுத்தி விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்ற ஆசை கட்டாயம் இருக்கும். விரதம் அப்படின்னு பார்த்தோம்னா பல வகையான விரதங்கள் இருக்கு. தண்ணீர் விரதம், தண்ணி மட்டும் நாள் முழுக்க குடிச்சிட்டு விரதம் கடைபிடிக்கிறது, இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. பால் விரதம், நிறைய பேர் இந்த பால் விரதத்தை தான் கடைபிடிப்பாங்க. காலையும் மாலையும் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதத்தை கடைபிடிப்பாங்க. திரவ விரதம் அப்படின்றது பால் மட்டும் இல்லாம தண்ணீர், பழச்சாறு எடுத்துட்டு விரதம் கடைபிடிப்பாங்க. பால் பழ விரதம் அப்படின்றது பால் பழம் ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிட்டு விரதம் கடைபிடிப்பாங்க. மிளகு விரதம் தான் இருக்கிறதுலே கடுமையான விரதம். இந்த மிளகு விரதத்துல ஃபர்ஸ்ட் டே ஒரு ஒரு மட்டும் எடுத்துட்டு தண்ணி குடிச்சுக்குவாங்க. செகண்ட் டே 2 மிளகு எடுத்துட்டு தண்ணி குடிப்பாங்க. 3வது நாள் 3 மிளகு, அதே மாதிரி 6 நாட்கள் அந்த 6 மிளகு எடுத்துட்டு தண்ணி குடிப்பாங்க. ஸோ எந்த ஒரு விரதமா இருந்தாலும் தண்ணி அப்படின்றது எல்லா விரதங்கள்லயுமே டிஃபால்ட்டா வரும். தண்ணி நம்ம நிறைய குடிச்சிட்டு இருக்கணும். விரத டைம்ல நமக்கு நீர் சத்து அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம முருகருக்காக விரதம் இருக்கும் பொழுது நம்ம விரதம் இருந்த ஒரு ஃபீலே இருக்காது. நார்மல் டைம்ல நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா கை கால்லாம் உதறும், மயக்கம் வரும், என்னென்னமோ பண்ணும். ஆனா விரத நாட்கள்ல நம்ம சாப்பிடாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு இம்பாக்டுமே நம்ம உடம்புக்கு வராது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முழு மனதோட, நம்ம முழு பக்தியோட, நம்ம விருப்பத்தோட அந்த விரதம் கடைபிடிக்கும் பொழுது இது எதுவுமே நமக்கு வராது. அடுத்ததா இளநீர் விரதம். இந்த விரதத்துல தண்ணி, இளநீர் இது மட்டும் 6 நாட்கள் குடிச்சிட்டு விரதம் கடைபிடிப்பாங்க. ஸோ இதுல ஏதாவது ஒரு வகை விரதத்தை நம்ம சூஸ் பண்ணி விரதம் கடைபிடிக்கலாம். இது நீங்க 48 நாளா இருந்தாலும் சரி, 21, 7, 6, ஒரு நாள் எந்த விரதமா இருந்தாலும் சரி, இந்த மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தடை சூஸ் பண்ணி விரதம் கடைபிடிக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம ஆர்வ கோளாறுல மற்றவங்க விரதம் கடைபிடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம விரதம் கடைபிடிக்க கூடாது. நம்ம முழு மனசோட மனதில் நிறுத்தி நம்ம வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் விரதம் கடைபிடிக்கணும். ஏன்னா சில பேர் மற்றவங்க விரதம் கடைபிடிக்கிறாங்க, நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் கடைபிடிக்கிறாங்க. ஆனா அவங்க ஹெல்த்துக்கு அது ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் எதுவா இருந்தாலும் செய்யணும். கர்ப்பிணி பெண்களோ இல்ல வயதானவர்களோ இல்ல அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வேற ஏதாவது இருக்கு அப்படின்னாலோ கட்டாயம் விரதம் கடைபிடிக்க வேணாம். நம்ம முருகரை மனதார வழிபட்டாலே முருகருடைய அருள் நமக்கு கிடைக்கும். முருகருக்கு எல்லாம் தெரியும் நமக்கு எவ்வளவு முடியும் எவ்வளவு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்திக்கிட்டு தான் விரதம் கடைபிடிக்கணும்னு சொல்லி முருகர் சொல்லல. இதெல்லாம் நம்ம விருப்பப்பட்டு செய்யற ஒரு விஷயம் தான். அதனால உங்களால முடிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும். அப்படி இல்லைன்னா நீங்க சாப்பிட்டுட்டு முருகர் ஸ்லோகங்களை சொல்லி மனதார வழிபட்டாலே உங்களுடைய வேண்டுதல் கட்டாயம் நடக்கும். சிலர் 6 நாட்கள் மட்டும் விரதம் கடைபிடிப்பாங்க. 22ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும், அதாவது சூரசம்ஹாரத்தை பார்த்துட்டு விரதத்தை நிறைவு செஞ்சிருவாங்க. சிலர் 7 நாட்கள் விரதம் கடைபிடிப்பாங்க. முருகருடைய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விரதத்தை நிறைவு செய்வாங்க. ஆக்சுவலா கரெக்டான மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 நாட்கள் விரதம் கடைபிடிக்கணும். இத்தனை நாட்கள் கடைபிடிக்க முடியாதவங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு 27/10/2025 அன்னைக்கு அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு முருகர் வள்ளி தெய்வானையோட இருக்கிற போட்டோவை நீங்க எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. ஒரு மனை எடுத்துட்டு மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல சிகப்பு அப்படி இல்லைன்னா பச்சை நிற துணியை விரிச்சிட்டு உங்ககிட்ட இருக்கிற முருகர் படத்தை மனை மேல வச்சிருங்க. ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் வச்சு அருகம்பில் மாலை சாத்தி விநாயகரை மனதார வழிபட்டுட்டு குலதெய்வத்தையும் மனதார வழிபட்டு அதுக்கப்புறம் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணணும். முருகர் போட்டோவை நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு செவரளி பூ சாத்தி, வாசனை மிகுந்த மல்லிகை பூ இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சாத்தலாம். சாத்தி முருகரை அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம். முருகருக்கு முன்னாடி ஷட்கோண கோலம் போட்டுக்கணும். ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல பித்தளை தாம்பலம் வச்சு அதுல 6 வெத்தலைய வச்சுட்டு 6 நெய் தீபம் நம்ம ஏத்தணும். இந்த நெய் தீபத்தை நம்ம காலையிலயும் ஏத்தணும், மாலையும் ஏத்தணும். 6 நெய் தீபம் ஏத்த முடியாதவங்க ஒரு நெய் தீபமாவது கட்டாயம் நம்ம ஏத்தணும்.
நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு நம்ம அந்த தீபத்தை ஏத்தணும். முருகருக்கு முன்னாடி வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், சின்னதா நெய்வேத்தியம் பால்ல கல்கண்டு சேர்த்து அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸோ வச்சு முருகரை மனதார நினைச்சு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், திருப்புகழ், ஸோ இதுல உங்களால எதை சொல்ல முடியுதோ அதை பாராயணம் பண்ணிட்டு பூக்களால நம்ம முருகருக்கு அர்ச்சனை பண்ணணும். உங்ககிட்ட வேலோ இல்ல முருகர் வள்ளி தெய்வானையோடைய சிலை இருந்தாலும் சரி, இந்த நாளன்னைக்கு அபிஷேகம் பண்றது ரொம்பவே நல்லது. பால், சந்தனம், தயிர், தேன், மஞ்சள், ஸோ இதை கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணிட்டு சந்தன அலங்காரம் பண்ணி நம்ம அழகா ஜம்முன்னு முருகரை வைக்கும் பொழுது நமக்கே மனசு குளிர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த நாளன்னைக்கு வேல் வழிபாடு செய்யறது ரொம்பவே விசேஷம். வேல் நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு சின்ன பிளேட்ல பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலதான் நம்ம வேல் வைக்கணும். எப்பயுமே வேல் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா வேலோட கார்னர்ல லைனா விடக்கூடாது. அதுக்கு மேல ஒண்ணு லெமனை சொருவி வைக்கணும், அப்படி இல்லைன்னா சந்தனத்தை உருண்டையா உருட்டி அதுக்கு மேல வைக்கணும். இந்த மாதிரி நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு தீப தூபம் காமிச்சு முருகரை மனதார நினைச்சு நம்ம வேண்டுதல் என்னவோ அதை முருகர்கிட்ட சொல்லி விரதத்தை துவங்கணும். அந்த நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. நான் சொன்ன ஏதாவது ஒரு விரத முறைகளை நீங்க பின்பற்றி விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த நாள் முழுக்க முருகருடைய திங்கிங் மட்டும்தான் இருக்கணும். சாயந்தரமா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயில்ல சூரசம்ஹாரம் நடந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அதுல கலந்துக்கணும். இன்கேஸ் அந்த மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னா டிவிலேயே லைவா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சூரசம்ஹாரத்தை பார்த்துட்டு கட்டாயம் நம்ம குளிக்கணும். குளிச்சுட்டு வீடை மாப் பண்ணிட்டு நம்ம காலையில என்னெல்லாம் பண்ணமோ பூஜைக்கு அதெல்லாம் அகைன் பண்ணணும். அதாவது ஷட்கோண கோலம் போட்டுட்டு 6 நெய் தீபம் ஏத்துறது, முருகருக்குரிய மந்திரங்களை உச்சரிக்கிறது, இதெல்லாம் பண்ணணும். அர்ச்சனை பண்றது ரொம்பவே விசேஷம். நெய்வேத்தியமா 6 வகையான சாதங்களை படைக்கிறது ரொம்பவே விசேஷம். சர்க்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், புதினா சாதம், கல்கண்டு சாதம், இந்த 6 வகையான சாதங்களை நம்ம நெய்வேத்தியமா படைக்கலாம். 6 வகையான சாதங்கள் படைக்க முடியல அப்படின்னாலும் கட்டாயம் நம்ம சக்கரை பொங்கல் வைக்கணும். தேன்ல தினை மாவு கலந்து லட்டு மாதிரி பிடிச்சி அதை நெய்வேத்தியமா வைக்கலாம். வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் இதோட நம்ம செய்யற நெய்வேத்தியத்தையும் சேர்த்து வச்சு தீபதூபம் காமிச்சு பூஜை பண்ணி நம்ம வேண்டுதலை மறுபடியும் சொல்லி முருகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். பக்கத்துல இருக்க முருகர் கோயிலுக்கு காலையிலையும் மாலையிலையும் நம்ம போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். கோயில்ல கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை நம்ம நிறைவு செய்யலாம். கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்டுல செஞ்ச நெய்வேத்தியத்தை முருகருக்கு படைச்சிட்டு அதை நம்ம பிரசாதமா சாப்பிட்டுட்டு கூட விரதத்தை நிறைவு செய்யலாம். கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கும் பொழுது இந்த தவறை நம்ம மறந்தும் செய்யக்கூடாது. என்ன அப்படின்றத பார்க்கலாம். கந்த சஷ்டி விரதம் மட்டும் இல்லாம எந்த விரதமா இருந்தாலும் பகல்ல நம்ம தூங்கக்கூடாது. நம்ம எந்த தெய்வத்துக்காக நம்ம விரதம் கடைபிடிக்கிறோமோ அந்த தெய்வத்துக்குரிய மந்திரங்களை நம்ம அந்த நாள் முழுக்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். காலையிலயும் மாலையிலயும் கட்டாயம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்க்கறது, ஊர் சுத்துறது, என்ஜாய் பண்றது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம இந்த நாளை முருகருக்காக அர்ப்பணிச்சிருக்கோம் அப்படின்றதுனால மற்ற விஷயங்கள்ல நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணக்கூடாது. எந்த மந்திரமும் தெரியல அப்படின்னாலும் ஓம் சண்முகாய நமக, ஓம் சரவண பவ, ஓம் முருகா போற்றி இந்த மாதிரியான எளிமையான மந்திரங்களை உச்சரிச்சு கூட நம்ம முருகரை வழிபடலாம். காலணி அணியாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறதுனால உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா கட்டாயம் அடுத்த வருடத்துக்குள்ள முருகரே குழந்தையா பிறப்பாரு அப்படின்றது ஒரு நம்பிக்கை மட்டும் இல்ல நிறைய பேத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இன்கேஸ் அப்படியே கிடைக்கல அப்படின்னாலும் நமக்கானது நமக்குரிய நேரத்துல கட்டாயம் முருகருடைய அருளால கிடைச்சே தீரும். நம்பிக்கை மட்டும் எப்பயுமே நம்ம கைவிடக்கூடாது. ஒண்ணு டிலே ஆகுது அப்படின்னா அதுல ஏதோ சம்வாட் காரணம் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ஏதோ கஷ்டத்தை தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம கடவுள் மேல கோவப்படக்கூடாது. அந்த கஷ்டம் எதுக்கு அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையா கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முருகரை யாரு நம்புறாங்களோ அவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அதுக்கான சொல்யூஷனும் கூடவே வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி அந்யூன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னாலும் நம்ம இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். ப்ரமோஷன், ஹைக்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். இந்த காரணம் அந்த காரணம் இதுக்காக தான் விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. எந்த காரணமா இருந்தாலும் சரி நம்ம மனசுல முருகரை நிறுத்தி நம்ம விரதம் கடைபிடிக்கும் பொழுது நம்ம வேண்டுதல் கட்டாயம் நடக்கும், நடந்தே தீரும். முருகனை நம்பினோர் கைவிடப்படார். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.